பாயிண்ட் போயிட்டு வீட்டுல போய் பாருங்க. சரியா? இந்த அருமையான பரிசு இப்பே வாங்க. பின்னாடி பட்டாசு எல்லாம் பாத்தீங்களா? எப்படி இருக்கு? ஒரு பட்டாசு போடுறாங்க பாருங்க. நல்லா இருக்கா? எல்லாம் விலை குறைவா தான் இருக்கு. நீங்க என்னென்ன வேட்டு நினைக்கீங்களோ எல்லா வேட்டும் இருக்கு. சரியா? உங்க போன் நம்பர் சொல்லுங்க. போன் நம்பர் மறந்துட்டு நீங்க ஞாபகம் 222-839. இன்னொரு சொல்லுங்க 222-839. ஏன் 2 விட கேட்கன்னு சொல்லுங்க பாப்போம். பிரைஸுக்கு கரெக்டா நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க இந்த நிகழ்ச்சி 2வது நேரம் பேசி நீங்க ஜெயிச்சிட்டீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சக்தி ஏஜென்சி பட்டாசு கடைக்கு போங்க. நன்றி நேயர்களே. இது உங்கள் சக்தி ஏஜென்சி பட்டாசு கடை வழங்கும் விடுகதை புதிர். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து செல்ல இருந்து யாரோ கால் பண்றாங்க. அவங்க யாருன்னு பாப்போமா? ஹலோ வணக்கம். உங்க பேர் என்ன? ஜெயக்குமார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜெயக்குமார்? வீட்டுல இருக்கீங்க. ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்கீங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி, வேற தீபாவளிக்கு என்ன விசேஷம் உங்க வீட்டுல? இப்ப உங்களுக்குன்னு இப்ப நீங்க என்ன ஒண்ணு புது ட்ரெஸ், அடுத்தது என்னது உங்களுக்கு மெயினானது? பட்டாசு தானே? பட்டாசு வாங்கலையா? சக்தி ஏஜென்சிக்கு போய் வாங்குங்க பட்டாசு. சரியா? நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கீங்கல்ல, விதிமுறை எல்லாம் தெரியுமா? ஒரே ஒரு விடுகதை கேட்பேன், பதில் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு பரிசு இருக்கு. அதுக்கப்புறம் பரிசு குழுக்கள்ல ஒரு மெகா பரிசு வர காத்துக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கான கேள்வி கேட்போமா? ஹலோ, உங்களுக்கான கேள்வி கேட்போம். உங்களுக்கான விடுகதை கேட்போமா? ஹலோ, உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா? உங்களுக்கான விடுகதை: அதிக விளைக்காரன் அடக்கமாய் அகத்தில் இருப்பான், அவன் யார்? அதிக விளைக்காரன் அடக்கமாய் அகத்தில் இருப்பான், அவன் யார்? குழு கொடுக்கவா? இது தண்ணீர்ல காணப்படும். நீரில். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இன்னும் ஒரே ஒரு ஆன்சர் தான். இன்னொரு தப்பா சொல்லிட்டு நல்லா யோசிச்சு சொல்லுங்க. தண்ணீர்ல இருக்கும் உயிர் பொருள். இன்னொரு குழு கொடுக்கணுமா? நீர்ல இருக்கும். இது விலை உயர்ந்தது. நீர்னா அதிகம் இருக்கும் இந்த இடத்துல. நீரு அவ்வளவு மேல் குழு கொடுக்க முடியாது. முத்து படம் பாத்தீங்களா? அப்புறம் முத்துனீங்க. ஹலோ, முத்து சரியான பதில் தான். சும்மா கேட்டோன்னு மாத்திட்டீங்க வைரம்னு. சரி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஜெயக்குமார். உங்க போன் நம்பர்